தளபதி தஞ்சை கோட்டையில கால் வைக்க போறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? தளபதி தஞ்சை கோட்டையில கால வைக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இதோட 3வது முறை அவர் தரணி போற்றும் தஞ்சைக்கு காலடி வைக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவருடைய வருகைய எதிர்பார்த்து நாங்கலாம் காத்துக்கிட்டு இருக்கோம். வரவேற்பு பயங்கரமா இருக்கும். நாங்க எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் கொஞ்சம் சூழ்நிலையில வர முடியல. இப்ப கரெக்ட்டா கன்ஃபார்மா நல்ல வரவேற்பு குடுப்போம் நாங்க கண்டிப்பா. தளபதியை முதல்ல நாளான்னைக்கு வரவேற்கிறதற்காக தஞ்சை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனைத்து கழக நிர்வாகிகள் கூட்டம் தான் இங்கே நடக்குது. பொதுமக்கள் உள்ள அளவு கிடையாது. மொத்தமே ஒரு 4900 பேர் தான் உள்ள அளவு போலீஸ் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. 4900 பேர் மட்டும்தான் கழக நிர்வாகிகள் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. தளபதியை வரவேற்க 4,00,000 பேர்த்த தாண்டி தான் இங்கே உள்ளே போகிறாருங்கிறது எங்களுக்கே தெரியும். உள்ளே உட்கார்றது 5000 பேர் தானே ஒழிஞ்சு வெளில நிற்கிற 5,00,000 பேர்த்த தாண்டி தான் உள்ளே வர போகிறார் தளபதி. அப்போ ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை மக்களுக்கு தர தளபதியை வரவேற்று தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் பிரம்மாண்டமான வரவேற்பு தர தயாராக இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா ஊர் சுற்றுலா போயிட்டுருக்காரு தளபதி. அது வகையில் இந்த முறை எங்கள் தஞ்சை மண்ணுக்கு வராரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் அனைவரும் ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுட்ருக்காங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு வரதுக்கு. இன்னும் உத்வேகமாக அங்கே செயல்படுறதுக்கு தலைவருடைய ஒரு பேச்சு இன்னும் எங்களுக்கு ஒரு ஒரு தைரியத்தை தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த தேர்தல் காலத்தில் எங்களுக்கு வெற்றி பெறத்துக்கு மிக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்கள் முழுமையாக நம்புறோம் அந்த விஷயத்தை. ஒரு ராஜராஜ சோழன் எப்படி ஒரு தஞ்சை பகுதியில முன்னாடி ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரோ, அதே போல இன்னும் ஒரு 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 நாட்கள்ல இன்னொரு சோழன் வந்து எங்க தஞ்சை மண்ணில் காலெடுத்து வைக்க போறாரு. அது ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எங்களுக்கு போதிய நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல. வித்தின் 2 டேஸ்ல இத பண்றது பெரிய சவாலான விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, எங்க தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இரா. விஜய் சரவணன் அவர்கள் ரொம்ப துடுப்போடும் ஓய்வு எடுக்காம உழைத்துக் கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். தஞ்சை கோட்டையை பிடிச்சிருவாரா தளபதி? கண்டிப்பா பிடிப்பாரு. கண்டிப்பா பிடிச்சிருவாரு. மக்களோட ஆதரவு எப்பவுமே தளபதிக்கு இருக்கும். அது எவ்ளோ பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சு தளபதி வருவாரு. தஞ்சையில 8 தொகுதியை பிடிச்சிருவாரா? 8 தொகுதி கண்டிப்பா பிடிப்பாரு. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. 8 தொகுதியுமே தளபதிக்கு தான். நீங்க வெற்றி வாகை அவர்கிட்ட தஞ்சையில சூடுவீங்களா? கண்டிப்பா வெற்றி வாகை தளபதிக்கு மட்டும்தான். அதுக்காக தான் நாங்க கொடியில வெற்றி வாகைக்கான பூவை நாங்க செலக்ட் பண்ணி அதுல போட்டிருக்கோமே. அதுதான் அவரோட பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவே. வெயிட் பண்ணி பார்ப்போம். சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். ஆக்சுவலா நிபந்தனை பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து என்ன கட்டுப்பாடு விதிக்குதோ அதுக்கு முழு கட்டுப்பட்டு இத இத அழகா எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பும் எங்க சைடு இருந்து ஃபுல்லாவே குடுப்போம். மாவட்ட செயலாளர் அண்ணன் கூட இருக்கறனால எங்களுக்கு எந்த இடர்பாடுகளும் வராது. அவரு இந்த தஞ்சை மத்திய மாவட்டத்துக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மனிதநேயர், சேவக செம்மல். அதனால இந்த பகுதியில கண்டிப்பா ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டமா இருக்கணும். எல்லாம் நாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தளபதியை வரவேற்க 4,00,000 பேர்த்த தாண்டி தான் இங்கே உள்ளே போகிறாருங்கிறது எங்களுக்கே தெரியும். உள்ளே உட்கார்றது 5000 பேர் தானே ஒழிஞ்சு வெளில நிற்கிற 5,00,000 பேர்த்த தாண்டி தான் உள்ளே வர போகிறார் தளபதி. அப்போ ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை மக்களுக்கு தர தளபதியை வரவேற்று தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் பிரம்மாண்டமான வரவேற்பு தர தயாராக இருக்கிறோம். தஞ்சை கோட்டை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு கோட்டையும் மிக விரைவில் பிடிக்க உள்ளோம். 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புனித சார்ஜ் கோட்டையில் தமிழக முதல்வராக தங்க தளபதி கழக தலைவர் தளபதி அவர்கள் அமர வைப்பும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பிடிப்பார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. முழுமையாக நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிப்போம். நாங்கள் நாங்கள் இருக்கிற தளபதி கண்டிப்பாக ஜெயிக்க விடுவோம். தஞ்சையில உள்ள 8 தொகுதிக்கு தளபதி வெற்றி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் இருக்கிற தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பாரு. என்னென்ன சொல்றாங்க? நிச்சயமா முழு ஆதரவு தளபதிக்கு மட்டும்தான். அதனால தாய்மார்ல எல்லாருமே தளபதிக்கு மட்டும்தான் ஆதரவு. தஞ்சையில வந்து பெரும் தலைவர்கள் உலகிய மண்ணு. இந்த மண்ணுல தளபதி பிடிப்பாரா? எத்தனை தலைவர் வந்தாலும் சரி, இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது எங்க தளபதி மட்டும்தான். நிச்சயம் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையா இருக்கு. அதுக்கான முழு ஆதரவு நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஏற்பாடு எப்படின்னு இருக்கு? சிறப்பா இருக்கு ஏற்பாடுகள். கழக செயலாளர் ரொம்ப சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏதாவது காவல்துறை எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் சரி, நாங்க சிறப்பா கட்டுக்கோப்பா இந்த முயற்சியை ஏற்படுத்தி சிறப்பா செய்வோம். நல்லபடியா முடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா முடிப்போம். முடிச்சு காட்டுவீங்களா? கண்டிப்பா காட்டுவோம். முடிச்சு காட்டுவோம். ஆனா எப்படின்னா உங்க மண்ணுக்கு வராரு? எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? தளபதி தஞ்சை கோட்டைக்கு வர போறாரு. பரவாயில்ல, தஞ்சை டிட்டா மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராப்புல. நல்ல வரவேற்பு பயங்கரமா இருக்கும். நாங்க எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் கொஞ்சம் சூழ்நிலையில வர முடியல. இப்ப கரெக்டா கன்ஃபார்மா நல்ல வரவேற்பு கொடுப்போம் நாங்க கண்டிப்பா. வேற எதுவும் கேக்குறீங்களா? நல்லபடியா நடந்து முடியும். ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்கீங்க? பயங்கரமா போயிட்டு இருக்கு. தவிர
நீட்டாக போயிட்டுங்க பாருங்க. நீட்டாக போயிட்டு இருக்கு, நல்லபடியாக இருக்குது. வரவங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி மாதிரி நல்லபடியாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. எல்லாருக்கும் பாதுகாப்பு எல்லாம் பண்றீங்களா? கண்டிப்பாக 100% பாதுகாப்பாக இருக்கும். தஞ்சாவூர் கோட்டையை பிடிச்சிருவாரா? கண்டிப்பாக டெல்டா மோட்டர் கண்டிப்பாக தான் பிடிப்பார், வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. 8 தொகுதி அடிச்சிருவாரா? கண்டிப்பாக சார் எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருவாரு. கண்டிப்பாக வாய்ப்பு. பெரும் பெரும் தலைவர்கள் உலாவிய மண்ணு. பரவாயில்ல சார், நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க எல்லாமே. கண்டிப்பாக பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. அதிமுக பெரும் பெரும் தலைகள் இருக்காங்க. பரவாயில்ல சார், நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, 8 தொகுதி வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் தொகுதினாலே பெரும் பெரும் தலைவர்கள் உலாவிய தொகுதி. அப்பத்துல இருந்து இந்த இதுல அந்த பல பேர் அவங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து தாவேக்கா கோட்டையா மாத்த முடியும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாத்தலாம்ண்ணே. சேர சோழ மன்னர்கள் ஆண்ட மண்ணு இது. அவங்களுக்கு அப்புறம் ஒரு தூய்மையான மன்னராட்சி வேணும் அப்படின்னா அது எங்க தளபதியால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே. நீ சொல்லுங்க, எப்படி வெற்றி நிச்சயமா? வெற்றி நிச்சயம் கண்டிப்பா. கோட்டையாமா தஞ்சாவூர் கோட்டையா மாறுமா? அது ஏற்கனவே மாறி தான் இருக்கு, கோட்டையா தான் இருக்கு. இந்த 8 தொகுதி வெற்றி கூட்டிங்களா? 8 தொகுதியும் வெற்றி வாங்க தான் சொல்லிடுவோம். ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சிரும். தஞ்சாவூர் 8 தொகுதி என்ன நிலையில இருக்கு? 8 தொகுதியிலும் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கு கடினமான உழைப்பாளிகள் இருக்கின்ற நிர்வாகிகளும் 8 தொகுதியைச் சேர்ந்த அத்துணை நண்பர்களும் ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு 2 ஓட்டுன்னு சொன்னாங்களா, வீட்டுக்கு வீடு 2 ஓட்டுலாம் இல்லைங்க, வீட்டில் இருக்க எல்லா ஓட்டுமே நமக்கு தான் சொல்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. கைப்பற்றுவாரா? தஞ்சை மட்டுமல்ல, தஞ்சையில் உள்ள 8 தொகுதியையும் நான் கைப்பற்றி தளபதி கையில் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்து வெற்றி வேட்பாளர்களை கொண்டு போய் நிறுத்துவதே எங்களது உறுதியான நோக்கம். ஆனா இப்ப கொங்கு மண்டலத்திலே பரப்புரை வச்சிருந்தாரு, திடீர்னு இப்ப அப்படியே திருப்பிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. மக்கள் எங்க வந்து ஃபுல்லாவே போனா மக்களாக நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர் தான் எங்க கழக தலைவர். இந்த பகுதிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அது வந்து அது கழக தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுபடியே நாங்க வந்து எல்லாமே தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது மட்டும்தான் ஒரு ரீசனா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். இந்த தஞ்சை மண்ணுல பெரும் பெரும் தலைவர்கள் உலவிய மண்ணு இது. இந்த மண்ணுக்கு வராரு, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது வந்து 3வது முறையா தளபதி அவர்கள் வராரு. ஏற்கனவே ஒரு 18 இலவச திருமணங்கள் நடத்தி கொடுத்தாரு. வில்லு படத்துக்கும் கொஞ்சம் அப்போ அந்த தியேட்டருக்கு வந்தாரு. 3வது முறையாக இங்க வராரு. இங்க எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாலுமே சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டுட்டு இருக்க கட்சியும் சரி, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்களுக்கு மாபெரும் மிகப்பெரிய தலைவர் சக்தியாக உருவெடுத்துள்ள எங்கள் கழக தலைவர் மட்டும்தான் எங்களுக்கு மாபெரும் தலைவராக நாங்க நம்புறோம். இதுக்கு அப்புறமும் நம்பப்படுவோம். அதுதான் எங்களோட கருத்தாவும் இருக்குன்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப மற்ற தொகுதியில இப்பவே வெற்றி நிச்சயமா இருக்கு. அதே போல இந்த டெல்டா பகுதியில வெற்றி நிச்சயமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வெற்றி தோல்விங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட நேர்மையாகவும் எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் நாங்க விசில் சின்னத்தை அழகா எடுத்து போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த தடவை திருவையாறு தொகுதியில மொத்த வாக்கு பார்த்தீங்கன்னா 2,56,377 வாக்கு இருக்கு. அதுல பாலினம் 3ஆம் பாலினத்தினர் வாக்கு 20 வாக்குகளும், பெண்கள் வாக்கு வந்து 2,31,000 வாக்குகளும், ஆண்கள் வாக்கு 2,29,311 வாக்குகள் இருக்கு. ஆக மொத்தம் 2,56,377 வாக்கு. இந்த வாக்குகள்ல கண்டிப்பா மாபெரும் ஒரு வெற்றி பெற்று திருவையாறு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்காக எங்க கழக தோழர்கள், தோழிகள், உடன்பிறப்புகள் எல்லாமே களப்பணியில வெறித்தனமா நாங்க ஒரு களச்சூழல் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே களப்பணியில மக்களோடு சேர்ந்து நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த முறை யாரு வேட்பாளரா வந்தாலும், அதாவது எங்க வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் யாரை ஒரு கை நீட்டி யாரை வேட்பாளர் நிர்ணயிக்கிறாரோ அவர்கள்தான் எங்களது தளபதியின் முகம் என்று நம்பி நாங்கள் முழுவதும் அர்ப்பணிப்போடு 24 மணி நேரம் மட்டுமல்லாமல் இன்னும் வர சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை நாட்கள் உள்ளதோ இரவும் பகலுமாக உழைக்க நாங்க தயார் நிலையில காத்து கொண்டிருக்கிறோம், உழைத்து கொண்டே இருப்போம். தஞ்சையில மொத்தம் 8 தொகுதி இருக்குங்களா? ஆமா, 8 தொகுதியை கைப்பற்றுவாங்க. கண்டிப்பா. ஏன் கைப்பற்ற முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருது. ஏன்னா 8 தொகுதியிலையும் காலங்காலமா மட்டும் இல்லாம ஓவரால் தமிழ்நாடு 234 தொகுதியும் ஒரு நற்பணி மன்றமா தொடங்கி, ஒரு ரசிகர் மன்றமா தொடங்கி, ஒரு நற்பணி மன்றமா தொடங்கி, அது மக்கள் இயக்கமா தொடங்கி, இன்னைக்கு மாபெரும் ஒரு உறுப்பினர் கொண்ட ஒரு மாபெரும் கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். மக்களோட பயணிச்சு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்க எந்த அரசியல் படத்தும் இல்லாம மக்கள் களத்துல பயணிச்சு மக்களுக்காக நாங்க உதவி பண்ணியிருக்கோம். இந்த உதவிகளை வச்சு நாங்கெல்லாம் அரசியல் உண்மையிலே நாங்க ஆரம்பிக்கல. ஏன்னா ஆரம்பிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை எங்க கழக தலைவர் தளபதி அவர்கள்
ஆணைக்கிணங்க நாங்கள் ஃபுல்லாகவே 234 தொகுதி 8 தொகுதி மட்டும் இல்லை 234 தொகுதியும் விசில் சின்ன ஒலிக்கும் எங்கள் கொடி பறக்கும். மிக கூடிய விரைவில் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தல் முடிஞ்சு கண்டிப்பாக தலைமைச் செயலகத்திலே எங்களது தமிழக வெற்றி கழகம் கொடி கண்டிப்பாக வானுயர பறக்கும்.